விஜய் அண்ணாவோட திருச்சி பிரச்சாரம். அடடா அடடா கண்கொள்ளா காட்சிங்க. விஜய் அண்ணாவோட திருச்சி கேம்பஜன் எலெக்ஷன் கேம்பஜன் நடந்துட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ணா என்ட்ரி ஆனதும் மக்களுடைய அந்த ஆரவாரங்கள், அண்ணா விசில் அடித்து அந்த இதை வைப் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் அவர் ஓட்டு கேட்ட அந்த விதம், எல்லாத்துக்கும் மேலே அந்த மக்களுடைய அந்த ஆரவாரமே வந்து விண்ணை முற்ற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகாக அண்ணாவை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க மக்கள். அது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மஞ்சளும் சிகப்புமாக அந்த கொடிகள் பறக்க பறக்க மக்களுடைய முகத்தில் அவ்வளோ கொளுத்தும் வெயில்லையும் ஆர்ப்பரிச்சு கோஷம் போட்டது எல்லாம் அண்ணனுக்கு கொடுக்குற அந்த அன்பு. அண்ட் அண்ணா அழகாக அந்த மாலையை எடுத்து நம்ம தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செலுத்தின விதம் நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அன்பாக ஒரு மாதிரி என்னமோ கடவுளே நேரில் பார்த்த மாதிரி தலைவரை பார்த்ததும் எம்ஜிஆரை அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்கள்னால் எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா அம்மா. ஜெயலலிதா அம்மா எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களை மாதிரி பெண்களுக்கு. அண்டு இதெல்லாம் நடந்தது ஓகே. பட்டு இடையில் வந்து ஒரு தம்பதிகள் பாவம் முன்னாடி போலீஸ் ஜீப் பிடிச்சதால் விழுந்துட்டாங்க. உடனே அண்ணா அந்த கேம்பஜனில் இருந்தாலுமே பாருங்கள், இப்படி ஓப்பனாக அவருக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சில இன்சிடெண்ட், ஆனால் அவராகவே வந்து இறங்கி என்ன ஏதுன்னு கவனிச்சிடுறாரு. பட் வேனுக்குள்ளே உட்காந்துருந்தா அவரால் எதுவுமே பார்க்க முடியாது. எங்கே பின்னாடியோ முன்னாடியோ சைட்லேயோ என்ன நடந்தாலும் அவருக்கு அவருடைய கவனத்துக்கு வராததுனால தான் சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவர் கண்ணுக்கு முன்னாடி நடந்ததால் எவ்வளோ ஆசையாக வந்து இறங்கிய பதட்டத்தோடு அவங்கள ஆசையாக பார்த்து பாருங்கள். இப்போது இப்படி ஓப்பனாக வந்ததால் தான் அண்ணனுக்கு அந்த புள்ள பாவம் அநியாயம். அந்த குழந்தை எங்க முதலமைச்சராக வந்துட போகுது, நம்ம புள்ள வராத போகுது. எதிர்கட்சிக்காரங்களாம் ரொம்ப மோசமானவங்கம்மா. நானே தின்னணும், நானே வாழணும், பழைய பெருசாலி. எதிர்கட்சிக்காரங்களாம் பழைய பெருசாலிடா. இவன் புதுசு, இவனுக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தைக்கு ஜனத்துங்களுக்கு கெளிக்கணும், நம்மளுக்கு ஓட்டு போடணும், அவங்கள நம்ம முதலமைச்சராக வந்துட்டா அவங்களுக்கு நல்லது செய்யணும் தான் அந்த குழந்தைக்கு. வேற எந்த எண்ணமும் கிடையாது. பெரியவங்க ஆசீர்வாதம் பழிச்சு அண்ணா ஜெயிச்சு வரணும்.